தேங்க்யூ மிஸ்டர் அழகராஜா. உங்களுக்கு தான் இந்த விஷயம்லாம் புரிஞ்சிருக்கணும் நம்புறேன். இந்த கூட்டத்துல நீங்க தான் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கீங்க. ரொம்ப மரியாதையாவும் பேசுறீங்க, நடந்துக்கவும் செய்யறீங்க. ஆனா உலகத்துல இருக்கிற சீஸ மட்டும் நீங்க அழிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்ன? கிராக்ஸ் அண்ட் பெர்க வித்து நீங்க காசு பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மக்களுக்கு இந்த விஷயத்த உடனடியா சொல்லி ஆகணும். அது எங்க கிடைக்குதுன்னு சொல்லணும். என்னோட கம்பெனி ஆல் இன் ஆல் அழகுராஜா மீடியா குரூப், எங்களால இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் அழகராஜா? நீங்க இப்ப சொன்ன அந்த ஐடியாவை பத்தி தான் நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ராடக்ட் பத்தின விஷயத்த மக்கள்கிட்ட சேர்க்கணும். நீங்க புத்திசாலின்னு எனக்கு தெரியும். நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல கோச்சா வேலை செய்யுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே டீமா வேலை செய்யலாம். நம்மால இந்த உலகத்தையே ஆள முடியும். அப்புறம் நீங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு தயாரா இருப்பேன். உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அங்கிள் சீஃப், என்னப்பா நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க? என்ன சொல்றீங்க நீங்க? கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் அவரோட எந்த சமயத்திலும் ஜாயின் பண்ண மாட்டேன். என்னது? அவனோட சேர்ந்து வேலை செய்யற மாதிரி நடிக்கலாம் நீ சொல்றியா? நம்ம தப்பிக்கணும்னா அப்படித்தான் நைஸா பேசி ஆகணும். அவரை எப்படியாவது நம்ம நம்ப வைக்கணும். உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அந்த ராக்கெட்டை மொத்தமா அழிச்சாகணும். புரிஞ்சுதா? எல்லாரும் சேர்ந்து இந்த ராக்கெட்டுக்காக வேலை செய்யலாம். வாங்க. ஓகே, அவங்க கவனத்தை திசை திருப்பணும்னா நாம தான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். அவங்க வெளியே வந்ததும் நான் நைஸா உள்ள போய் அந்த ராக்கெட்டை அழிச்சிடுறேன். பிரமாதம், சூப்பர் ஐடியா. ஓகே, நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். நான் ஒரு ஜெயண்ட் ஸ்குவிட் மாதிரி வேஷம் போட போறேன். அந்த க்ரூ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நான் சண்டை போட போறேன். அப்ப அழகுராஜா உள்ள போயிடுவான். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ரெடி மிஸ்டர் கிராக்ஸ்? ரொம்ப பெரிய ஆபத்து ஒண்ணு வந்திருக்கு. அதனால உடனடியா வெளியே வாங்க, சீக்கிரம். டாய்லெட்டுக்கு போறதை தவிர என்ன பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே எமர்ஜென்சி கிடையாது. சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. கிண்டல் பண்ணிட்டு இருக்கானே. நான் ஸ்குவிட் மாதிரி நடிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை டாய்லெட்ல இல்ல, அதாவது கப்பலுக்கு ஒரு பெரிய ஸ்குவிட் வந்திருக்கு. ஜெயண்ட் ஸ்குவிட்டா? இதோ நாங்க உடனே வரோம். அநேகமா அதுதான் டிஸ்ட்ராக்ட் பட்டனா இருக்கணும். ஜாக்கிரதை, அது ரொம்ப ஆபத்து. ஒரு வழியா நான் மேல வந்துட்டேன். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அவனை கூட்டிட்டு போங்க. என்ன பண்றேன்னு பாரு. எங்க இருக்கான் அந்த அழகு ராஜா? அவன் எதையோ ட்ரை பண்றான். பின்னாடியே வராங்க. இந்த பக்கம் வாங்க. அசையாம அப்படியே நில்லு அழகராஜா. நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது. நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட கிராஷ். நான் இந்த சீஸ் ரேக்கரை டெஸ்ட்ராய் பண்ண போறேன். இதோட சாப்டர் க்ளோஸ். விவரம் தெரியாம நீ எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அது வாஷ் பட்டன். நீ தேடுற அழிக்கிற பட்டன் இதோ இங்கதான் இருக்கு. நிஜமாவே நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். நீங்க என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கீங்க. நான் உங்க எல்லாரும் மேலயும் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கீங்க. உன்னோட பிளான் எப்பவுமே நிறைவேறாது கிராஷ். ஆமா, நான் ஏற்கனவே அது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆமா, கூடிய சீக்கிரம் நான் நினைச்சது நடக்கும். அதோட ரிசல்ட்டை நீங்க பார்க்க தான் போறீங்க. கிட்டத்தட்ட சீஸ் ரேக்கரை லான்ச் பண்ற பொசிஷன்ல தான் நாம இப்ப இருக்கோம். நீங்க ஒத்துழைச்சா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களையும் சேர்த்து டிஸ்போஸ் பண்ண போறேன். அழிவு காலம் நெருங்கிடுச்சு. அப்புறம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் அன்பா கொடுத்த டிஷ்ஷ ஃப்ரெஷ்ஷாவே இல்லன்னு சொல்லிட்டீல்ல. என்கிட்ட மன்னிப்பு கேளு.
மிஸ்டர் கிராஸ் கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு. இல்ல, அவன் தப்பிச்சிட்டான். Yeah. 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 பிரமாதம். யா அசத்துறீங்க. ட்ராப் திரும்ப வருவான், ஆளுங்களோட வருவான். அதுக்குள்ள சீஸ் ரேக்கர் எல்லா சீஸையும் மொத்தமா அழிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னோட காலடியில தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்களும் என்னோட அடிமை. என் கஸ்டடியில தான் இருக்க போறீங்க. யாரும் தப்பிக்க முடியாது. எங்க எல்லாரையும் இப்படியே கடல்ல தனியா விட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறியா கிராஷ்? ஓ, உங்க யாரையும் பட்டினி போட்டு நான் சாகடிக்க மாட்டேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பான விஷயம். இதுல இருக்கிற டிஷஸ் எல்லாரும் சாப்பிடுங்க. முடிஞ்சா உங்களோட கை கட்டுகளை அவுத்துட்டு இத சாப்பிடுங்க. போங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்கல. ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். அவனோட பேச்சு நடவடிக்கை எனக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்கல. அந்த கிராஷ் ஜெயிக்கிறதுக்கு நாம விடவே கூடாது. சீஸ் இல்லாத உலகத்தை நினைச்சு பார்க்க கூட என்னால முடியவே இல்ல. இப்போ ஏதாவது அதிரடியா பிளான் பண்ணி அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்லனா நம்ம இந்த கடல்ல அப்படியே முழுக வேண்டியதுதான். என்ன பண்றது? ஓகே, ஒரு ஐடியா. உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்ல? அதுக்கு முன்னாடி நம்மளோட கையில கட்டி இருக்கிற இந்த கயிறை நாம ரிமூவ் பண்ணணும். ஒரு வகையில நாம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் தான் சொல்லணும். தப்பிக்க முடியாத அளவுக்கு. கிராக்ஸ் அண்ட் பேர் அதேதான். அழகுராஜா, என்ன பண்றீங்க? டிராப் சொன்னா இது ஃபிஷ் ஃபுட் மாதிரி இருக்கும்னு. இத தண்ணில தள்ளி விட்டு செக் பண்ணலாம். ஃபிஷி. நான் அதை ட்ரை பண்ண தயாராவே இல்ல. நான் தண்ணிக்குள்ள கைவிட மாட்டேன். எஸ், நல்ல காரியம் பண்ணீங்க. எல்லாமே ரெடியா இருக்கு மிஸ்டர் கிராக்ஸ். பிரமாதம். என்ஜினை ஸ்டாப் பண்ணுங்க. சீஸ் ரேக்கரை லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருங்க. தேங்க்ஸ் அழகுராஜா. நாம இப்ப ஃப்ரீ ஆயிட்டோம். இப்ப கிராக்ஸ் எப்படி பிடிக்கிறது? Hey guys, உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா? ட்ராப். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் கேப்டன் ட்ராப். ஓகே கேப்டன், உன்னை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். உன்னால இப்போ அத்தாரிட்டிஸை கான்டாக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா, எல்லாம் ரெடியா இருக்கு. என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். கவலையை விடுங்க. என்னது? அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லிட்டியா? என்னால அந்த ஷிப்பை பார்க்கவே முடியல. அதுக்குள்ள எங்க போச்சு? அங்க பாரு, அவங்க ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம உடனடியா யார்டுக்கு போய் ஆகணும். சீக்கிரமா அந்த இடத்துக்கு போ. ஆன்டி சீஸ் ரெய்ட். சீக்கிரமா போ. எவ்வளவு வேகமா போக முடியுமோ போ. போயிடுவோம். சீஸ் ரேக்கர் ஆன்டி சீஸ் பீஸ் 2 நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்துரும். எனக்கு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்கு. அங்க பாருங்க. எல்லாரும் ஜாக்கிரதை, நல்லா இறுக்கமா புடிச்சுக்கோங்க. பாத்து ஜாக்கிரதை. அழகுராஜா, ஸ்டீரிங் நல்லா போடுங்க. நானா? எனக்கு டிரைவிங் எல்லாம் தெரியாது. இத செஞ்சுதான் ஆகணும். காப்பாத்துங்க. இந்த தடவை நாம அவங்க 2 பேரையும் மிஸ் பண்ணிட கூடாது. அதே சமயம் நம்ம மாட்ட கூடாது. கண்டிப்பா மாட்ட மாட்டோம். கிராக்ஸை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ட்ராப்பையும் பெஞ்சமினையும் காப்பாத்துங்க. இதுக்கப்புறம் இந்த கிராக்கன் பர்க்ஸ் கடலுக்கு அடியில போயிடும். அது இருக்க வேண்டிய இடம் தானே. மீனுக்கெல்லாம் உணவு போட்டிருக்கோம். சீஸ் ரேக்கர் 30 செகண்ட்ஸ்ல ஃபயர் ஆயிடும். உங்களோட கனவு நிஜமாகாது. நீயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சீக்கிரமா அவளை பிடிங்க. டியா, டிராப்பியும் பென்னையும் நான் காப்பாத்திட்டேன். அவங்க நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் இங்க நல்லா தான் இருக்கேன். ராக்கெட்டை நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது நீ அந்த சேட்டலைட்டை டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். எப்படி பண்றது? Firing in 15 seconds. கம்ப்யூட்டர், ஓபன் தி டோர். கம்ப்யூட்டர், ஓபன் தி செசமி. ஓ நோ.
டியா, கொஞ்சம் நீ சாஃப்டா தான் பேசி பாரு. கம்ப்யூட்டர் ப்ளீஸ் தயவு செஞ்சு டோரை ஓபன் பண்ணு. அன்பா கேட்டா நாங்க எதை வேணாலும் செய்வோம். Firing in 10 seconds. யா 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Mission cancelled. Self-destruct. நேர்களே, இப்போ உங்ககிட்ட நான் சந்தோஷமா ரிப்போர்ட் பண்றேன். இப்போ அவங்க பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிராஷோ அவங்க கூட சேர்ந்த ஆட்களும் போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. இனிமே அவங்களால தப்பிக்கவே முடியாது. தேங்க்யூ சார். சீஸை காப்பாத்தினதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை கமாண்டர். கடைசியா இன்னொரு விஷயத்தையும் நான் ரிப்போர்ட் பண்ணணும். நான் பெருமையோட சொல்றேன், எங்க டீம் மெம்பர் டியா ஸ்டில்டன் பேராகிளைடிங்ல வேர்ல்ட் ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டாங்க. நிஜமாவா? ஆமா உண்மைதான் டியா. என்னோட பென் பேட வச்சு பாக்கும்போது நீ வேல் ரெக்கார்ட் பண்ணிட்ட. மத்தவங்கள விட 10 மீட்டர்ஸ் உயரமா நீ பறந்திருக்க. இந்த ரெக்கார்டை யாரும் பண்ணதில்ல. எஸ், என்னால அதை செய்ய முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏய், ஒழுங்கா போ. நல்லா மாட்டீங்களா? நான் ஒரு கேப்டன். நான் உங்க ஆளினால் அழகு ராஜா.